வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா நல்லொழுக்கம். குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கும்போதே ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா வளரக்கூடிய சமயத்தில் அதுவே அவங்களுக்கு பழக்கமாக போயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு தோட்டத்தை பார்த்தான். அந்த தோட்டத்தில் நிறைய கீரை வச்சுருக்காங்க. அவனுக்கு கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் யார்கிட்டையும் கேட்காம அந்த கீரையில் கொஞ்சத்தை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் அதை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். அவங்க அம்மா அதை பார்த்ததும் இது யாது கீரை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவன் வர வழியில் அந்த மாமா தோட்டத்தில் இருந்து இதை பறிச்சுட்டு வந்தேம்மா அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா அது ஒரு திருட்டு தான், ஆனாலும் அவங்க அதை பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் அவன்கிட்ட அதை தப்புன்னு எதுவும் சொல்லாமல் சின்ன பையன்தானே ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது அவனுக்கு சமைச்சும் கொடுத்தாங்க. அவன் நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இனி ஒரு நாள் அதே மாதிரி அவன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாமரத்தை பார்த்தான். அதில் மாங்காய் இருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே அதில் 2-3 பறிச்சுட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அதையும் சமைச்சு கேட்டான். அவங்க அம்மா அப்பவும் அதை கண்டிக்காமல் ஏதோ குறும்புக்கார பையன் ஏதோ விளையாட்டு போக்கில் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதை அவனுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அவன் அதையும் நல்லா சாப்பிட்டான். அவனை கண்டிக்காமலே அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ஒரு பழத்தோட்டத்தை பார்த்ததும் அதில் சில பழங்களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போனான். அப்போ அந்த தோட்டக்காரர் என்னதுன்னா அவனை கையும் களவுமாக பிடிச்சி நேராக அவங்க அம்மாக்கிட்டேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து அவன் பண்ண திருட்டை பற்றி அவங்க அம்மாக்கிட்ட எல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஆனால் அவங்க அம்மா அதை எதுவுமே அவங்க கண்டுக்கலை. என் பையன் திருடினானா, நீங்கள் பொய் சொல்லுறீங்க, யாரோ பண்ண தப்பை என் பையன் மேலே நீங்கள் போட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க தவிர அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கலை. அவனுக்கு அம்மா எதுவும் சொல்லாததுனால அவனுக்கு எதுவும் பெருசாக தோணலை. அது ஏதோ கரெக்ட் தான் அந்த மாதிரி அவன் மனசில் அப்படியே தோணிட்டு அப்படியே ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. அவனும் வளர்ந்து பெரிய பையன் ஆகிட்டான். பெரிய பையன் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன திருட்டு பண்ணிகிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் அவனுக்கு தேவைக்கேற்ப நிறைய பணம், நகை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸு இப்படி நிறைய திருட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்பவும் அவங்க அம்மா என்னதுன்னா அதை கண்டுக்கலை. இவன் இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டானே, இப்போ நம்ம சொல்கிறது இவன் கேட்பானோ என்னவோ அப்படின்னு அவங்க மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட எதுவுமே அவங்க கேட்காம அப்படியே விட்டுட்டாங்க. அவன் அந்த மாதிரி திருடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போலீஸ் அவனை பார்த்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அவங்க அம்மா உடனே அவனை போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்போது அவன் சொன்னான், இப்போ நீங்கள் அழுது என்னம்மா பிரயோஜனம், ஆரம்பத்தில் நான் ஒரு சின்ன சின்ன திருட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போமெல்லாம் நீங்கள் என்ன தண்டிச்சிங்களா, நீங்கள் எதுவுமே சொல்லலை, என்னை கண்டுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்க, எனக்கு அது நம்ம பண்ண தப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதில் அம்மாவும் எதுவும் சொல்லலையே அப்படின்னு நினச்சி தான் நான் அதை திருட்ட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவங்க அம்மா நம்ம பண்ண தப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம பிள்ளைங்க சின்ன வயசாக இருக்கும்போதே ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம அதை கண்டித்தா ஃப்யூச்சரில் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மெக்னஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.